ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அடிப்படையான ஒரு வீடியோக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன பரிசீலனை போறோம், மரிச்சிரி பிடிங்கிட்டு இங்க பாருங்க நமக்கா காந்தாரி மிளகு வச்சு அரிசி வேற லெவலில் நம்ம தின்ன போறோம். பழைய காலத்து ஆளுவ எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் பல ஆண்டு வாழ்ந்தது கேட்டலாம். அதனால நம்ம கூட நம்ம சப்போர்ட்டுக்கு தாத்தா வந்திருக்காரு. மரிச்சிரி கிழங்க பிடிங்கி சரியான வெயிட் தான் கேட்டலாம் அடிச்சு தாக்க போறோம். ஒரு வழியா நம்ம பிடிங்க வச்சுக்கிட்டலாம். கிளம்பி சின்னதா இந்த வீடியோ வேண்டியாக சின்னதாக பிடுங்கினது இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டலாமாக்கா நம்ம 2-3 கிழங்கு பிடிங்கிருக்கோம். அடிச்சு தாக்குவோம் சரியா? வாங்க போலாம். கேட்டலாமாக்கா இந்த காந்தாரி மிளகு தின்னு கேட்டலாம். ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பழைய காலத்து ஆளுவ எல்லாம் இது இல்லாமல் தின்ன மாட்டணும். காந்தாரி மிளகு நல்ல எரிப்பாயிருக்கும் கேட்டலாம். எரிப்பாயிருக்கும் நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கு தக்கன இதுக்கு உடம்பு நல்ல சத்தம் தரும். அதனால காந்தாரி மிளகு எல்லாம் எங்கே கிடச்சுனாலும் வேண்டி தின்னுங்க. கடைகள் எல்லாம் அவ்வளோ இருக்காது. அதனால மறக்காம எங்கே கிடச்சாலும் பறிச்சு கூட்டு கூட ஆட் பண்ணி சாப்பிடுங்க. உடம்பு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி காந்தாரி மிளகு பறிச்சு வச்சிருக்கேன். அடுத்த உள்ள ப்ராசஸிங் என்ன ஒன்று கேட்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ அடிப்பொலியாக இருக்கும். வாரம் தாத்தா முடிஞ்சு தாத்தா வர வலிச்சுட்டு இருக்கு. சரிம்மா எங்க பாருங்க கடந்தெல்லாம் ஒரு வழியாக பிடிங்க வச்சு கேட்டலாம். இதே நம்ம கரை சேர்க்கணும். கரை சேர்த்துட்டு கிழங்கெல்லாம் அமைச்சு தவிடுபடி ஆக்கணும் கேட்டலாம். இன்னைக்கு சாப்பாட்டில் சரியான பவர் வரும். வாங்க போகலாம். கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு உள்ள தோலை நம்ம செத்த போறோம். செத்தின பிறகு இது துண்டு துண்டு அரிஞ்சு அதுக்கு அடுத்து நம்ம வேற லெவலில் அவிச்ச போறோம். சரியாமாக்கா? வாங்க வெட்டும். போனா இதோட வெட்டிட்டுல கேட்டலாம். எல்லாம் எங்க அம்மா தான் என்ன வெட்டி தரோம். சரி வீடியோ வேண்டியாகும் நம்ம கொஞ்சம் இது பண்ணியது சூப்பரா வச்சுறான். கைஸ் இங்க பாருங்க மக்கா, ஒரு வழியா நம்ம இந்த எல்லா கிழங்கு தோலையும் செத்தியாச்சு. இனி இதை நம்ம கழுவணும். கழுவின அப்புறம் என்ன பண்ணணும்னா துண்டு துண்டா வெட்டணும். கேட்டலாம் வெட்டிட்டு அடிப்பொலியா நம்ம அவிச்ச போறோம். சரி மக்கா, நம்ம கழுவுவோம் வாங்க. பாத்து மக்கா இந்த கிழங்கு நம்ம சவச்சு வச்சிருக்கோம்ப நடுவில் ஒரு கேரி மாதிரி இருக்கு கேட்டலாம். அதை நம்ம தின்ன அதை நம்ம துப்பணும். நம்ம இவ்வளவு கிழங்கு வெட்டிடுறீங்க கேட்டலாம். இவ்வளவு கிழங்கு நம்ம இப்ப அவிச்ச போறோம் சரியா? வாங்க மக்கா போகணும். கைஸ் தேவையான உப்பு. அம்மா இன்னும் நம்ம தண்ணி ஊற்றணும். எவ்வளோ தண்ணி ஊற்றணும் தெரியலையே. ஓகே கைஸ், கிழங்கு முங்கிய அளவு நம்ம தண்ணி எடுத்து அவிச்சோம் கேட்டலாம். கைஸ் எங்கள் அம்மா வரையில கேட்டலாம். எங்கள் அம்மா வீடியோவில் வரையில இப்போ சர்ஜன் பிளாக்ஸுக்கு அம்மைய மாதிரி எங்கள் அம்மையை கொஞ்சம் வீடியோவில் வந்து சப்போர்ட் பண்ண கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வீடியோ போடுறதுக்கே திட்டுவேன். இப்போ வாங்கி மூடிட்டு இருக்கிற வீடியோ ஆன் பண்ணி சிரிக்க உடனே கேட்டலாம். அதனால் நம்மளுடைய வீடியோ எல்லாம் எங்கள் அம்மையை பிடிச்சாது.
ஓகே கைஸ். கைஸ் ஒரு வேளை நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் மாங்காய் இருக்கு. இந்த மாங்காயை ஒரு வாழை இலையில நம்ம பொதிஞ்சு நம்ம சேர்த்த சவுச்ச போறோம். அது கூட சேர்த்த வச்சு நம்ம வேற இலையில இருக்கிட்டோம். அதனால இந்த வாழையை நம்ம அப்படியே உள்ள போடுவோம். உள்ள போட்டாச்சு. சரி எங்க பாருங்க. இப்போ இது நீ அவியக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நம்ம இனி ரிமைனிங் உள்ள காரியங்களை செய்வோம். இப்ப நம்ம சம்மந்தி அரைச்ச போறோம். என்ன சம்மந்தின்னு பாத்தீங்கன்னா காந்தாரி மிளகு சம்மந்தி. இந்த காந்தாரி மிளகு சம்மந்தி கூட வச்சுட்டு நம்ம தான் அருமையா இருக்கும். கேட்டுக்கலாம். நிறைய பேர் சாப்பிடுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ வந்து இந்த கிழங்கு கூட பீஃப் மீன் வச்சு சாப்பிடுவாங்க. அது நல்லா தான் இருக்கும். அது கூட இந்த காந்தாரி மிளகு தனி ஸ்பெஷல். கேட்டுக்கலாம். நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் ஆகும். ட்ரெடிஷனல் ஃபுட்டை நம்ம வேற லெவலில் சாப்பிட போறோமாக்கா. வாங்க போவோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சம்பந்தியாக அரைச்ச போறோம். அதுவும் காந்தாரி மிளகு சம்பந்தி. கேட்டலாம். அதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புளி, 3 புளி எடுத்திருக்கோம். புளியை போடுவோம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் உப்பு. கேட்டலாம். உப்பை போடணும். அதுக்கு அடுத்தது நம்ம பம்ப சாதன தேங்காய் எடுக்க போறோம். காந்தாரி மிளகு விளையலண்டு பறிச்ச தங்கமான காந்தாரி மிளகு. கேட்டலாம். செவ் செவன்றீங்க. கேட்டலாம். இதெல்லாம் சாப்பிட அருமையான டேஸ்டா இருக்கும். ஆனா சரியான எரிப்பா இருக்கும். பாக்கெட்ல இருந்து காந்தாரி மிளகு வரையிலே விட. ஆமா, இந்த மிளகு போடலாமா? போடலாமா? நீ சாப்பிட ஒரு 5 ரூபா கூட சேர்ந்து வருது. காந்தாரி மிளகு கூட. உப்பு போட்டாச்சு. காந்தாரி மிளகு போட்டுறீங்க, புளி போட்டுறீங்க. கேட்டலா. பாக்க அருமையா இருக்கு. கேட்டலா மக்கா. சூப் பண்ணி காட்டல வீடியோல. தெரியுதா? சரி, நம்ம வந்து இடிப்போம். இல்லை அதை கொண்டாட இது நம்ம நினைச்சோம். நீ இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். கேட்டலாம். தண்ணி ஊத்திட்டு நம்ம ஒரு கூட மிக்ஸ் பண்ணணும். சரி மக்கா, வாங்க நம்ம கிழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போங்க. இங்க பாருங்க மக்கா, இதை கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டாச்சு. கேட்டலாம். தண்ணி விட்டு சரியா கலக்கணும். இந்த காந்தாரி மிளகு சம்மந்தியை கூட வச்சு விரவி தின்னம்ப வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். கேட்டலாம். ஆனா சரியான எரிப்பா இருக்கும். பார்த்து எடுத்துக்கா. ஒரு வழியா காந்தாரி மிளகு சம்மந்தி ரெடி. கேட்டலாம். இனி நம்ம கிழங்க தான் அவிச்சு சாப்பிட போறோம். கிழங்கு அவியக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. காந்தாரி மிளகு சீக்கிரம் ரெடி பண்ணியாச்சு. சரி மக்கா, வாங்க கிழங்கு அவிப்போம். பாருங்க guys, இது இப்ப வெந்திருக்கான்னு பார்க்கணும். கேட்டலாம். கைஸ், கிழங்கு ஒரு வழியை வந்தாச்சு. கேட்டலாம். அதனால நம்ம தீயில் அணைச்சோம். தீ அணைச்சலாம் பார்த்தேன் இல்ல. சூடு கைஸ், சூடு சூடு. வெளில கொண்டு போய் அடிச்சோம். அம்மா வெளியில கொண்டு போய் வச்சா வேறுங்க மக்கா. வந்து காட்டு கொஞ்சம் கிட்ட காட்டல. உள்ள போ. அப்படி உள்ள கைஸ், நம்ம கிழங்க வெடிச்ச போறோம். நல்லா கொதிச்சு சூடாக இருக்கிறோம்.
ஃபோன் பண்ணுறீங்க. அப்படியே கிழங்கு தூக்கிட்டு வீட்டு மொட்டை மாடியில வந்தாச்சு கேட்டலாம். வரீங்கக்கா சரியான சூடா இருக்கு. இதுதான் மிளகு கேட்டலாம். மிளகு எடுத்துக்கல இருக்குமா? ஐயோ முழங்கால முழங்கால கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பு. அதுக்கு அடுத்தது நம்ம காந்தாரி மிளகு கிட்டலாம். காந்தாரி மிளகு சம்மந்தி ஆகும். இது வந்து ஸ்டாண்டுக்கு ஆகும். கிலோ பயங்கர சூடாது. மாங்காய் பயங்கர சூடாரு. சூடாறனா சாப்பிட முடியும். அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா சூடு ஆற வச்ச போறோம் காய்ஸ். சரியான எரிப்பாரு கேட்டலாமாக்கா. சம்மந்தியில கொஞ்சம் வெள்ளம் கூடி போச்சு. இல்லைன்னா இதோட எரிப்பாயிருக்கும். மறக்காம நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், காந்தாரி மிளகும் கலந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அடுத்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். ஓகே கைஸ், வீடியோ பண்ணல. தண்ணி எடுத்துட்டு வர. தண்ணி எடுத்துட்டு வீடியோ பண்ணல. போதும் போதும், தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி எடுத்துட்டு வர மாட்டான். வீடியோ பண்ணல. வீடியோ பண்ண